இந்த மாதவி லதா என்ற லேடி இவங்க பிஜேபியில் சமீப நாட்களாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் வந்து உமா பாரதி, ரித்வி சாத்வி ரித்தம்பரா, அப்புறம் இந்த கங்கனா ராவத், இந்த மாதிரி வந்து ரொம்ப அனல் கக்கும் மதவெறி பேச்சுக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களில் முக்கியமானவராக இன்ற காலகட்டத்தில் இருப்பவர் அந்த மாதவி லதா. தெளிவாக அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்த தொகுதியில் மேற்கொண்டிருக்கிறார். சும்மா இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். ஆனால் இதோட மறைப்பொருள் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு எடுக்கப்படக்கூடிய அந்த அந்த ஒரு மிரட்டல். அது தெளிவாக அந்த அம்மா வந்து மிரட்டாங்க. அந்த மாதிரி 13 செகண்ட் போலீஸ் ஒதுங்கி நின்னா போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சாரம் எவ்வளோ கீழ்த்தரமான பிரச்சாரமாக நடந்தது. ஸோ எதை வந்து பிஜேபி வந்து ஒரு டூலாக பயன்படுத்திச்சோ இந்த முறை அதை அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியுது. 60% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது. அந்த தொகுதியை இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா அந்த ஹைதராபாத் கான்ஸ்டியூன்சி அவங்க வந்து முத்தலாக்க நீக்கினது இதெல்லாம் போய் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வெளிப்படையாக ஒரு மத பிரிவினருக்கு எதிராக போய் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து, நீங்கள் முகமூடி வந்து இஸ்லாமிய பெண்கள் மட்டும் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைன பெண்கள் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மார்வாடி பெண்கள் வந்து நீங்கள் அவங்களும் வந்து அந்த வெயிலுன்னு சொல்லக்கூடிய அந்த முகத்திரைய பெண்கள் போட்டிருப்பாங்க. அதை நீக்கி உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு கேட்கக்கூடிய அதிகாரம், சட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா போலிங் ஆஃபீஸருக்கு தான். பாகிஸ்தான் சொன்னால் தான் ஓட்டு கேட்கும், 10 வருஷம் சாதனையாக சொன்னால் ஓட்டு கேட்காதுன்னு மோடிக்கு நல்லாவே தெரியுது. பாலாக்கோட்டை சொல்லி 19 போயிடுச்சாரு. இந்த தடவை அந்த பருப்பு வேகாதுன்னு தெரியும். அழைகாமலே போய் 2015 நவாஸ் ஷெரீஃப் வீட்டில் உட்காந்தது யாருங்க? கூப்பிடாம போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தது மோடி தான். மோடியின் பேச்சு, இந்த தேசத்தின் பிரதமரின் பேச்சு எந்த அளவுக்கு மலிவானதாக மாறிப்போகும் என்பதற்கு எந்த எல்லைகளும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். தோல்வி பயம் மோடியை பிடரியை பிடித்து ஆட்டுகிறது. அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் இதில் வாயில் வந்த பேச்சு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட், உணர்ச்சி வேகத்தில் பிரதமர் பேசுகிறார் என்று தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் இந்த தேர்தலில் இந்துக்களின் வாக்குகளை அறுவடை செய்து தான் மீண்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துடலான்னு மோடி நம்புறாரு. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்று வந்து தெலுங்கானாவோட ஹைதராபாத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஓட்டு போட போகும்போது பாஜக வேட்பாளர் மாதவி லதா அவர்கள் வந்து அங்கிருந்த முஸ்லீம் பெண்கள்கிட்ட வந்து அவங்களோட ஓட்டர் ஐடியை வாங்கி அவங்க தானா ஹிஜாபை கைட்ட சொல்லி கேட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது. இது இல்லாமல் அவங்க மேலே ஒரு 4 பிரிவுகளில் வழக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு. ஆனால் அது அப்போ வந்து அங்கே இருந்த தேர்தல் அதிகாரிகள் இது தடுக்கவே இல்லை அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு வாக்குப்பதிவு இடத்துலையே இப்படி ஒரு சம்பவம் அப்படின்றது எப்படி எடுத்துக்கணும்? தான் அந்த பர்டிகுலர் வேட்பாளர் வந்து ரொம்ப ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர். மதவெறியை தூண்டக்கூடிய பேச்சுக்களை தொடர்ச்சியாக பேசக்கூடியவர் மாதவி லதா. அங்கே அந்த தொகுதி வந்து 60% இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு தொகுதி தான் அது. இவர் ஒவாசி நிற்கிறார். ரொம்ப பதட்டமான ஒரு தொகுதி. ஹைதராபாடே வந்து பதட்டமான ஒரு தொகுதி தான். ஹியூஜ் முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்குது. பிஜேபி ரொம்ப அக்ரெசிவான கம்யூனல் கேம்பெயின் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதவி லதா என்ற லேடி இவங்க பிஜேபியில் சமீப நாட்களாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் வந்து உமா பாரதி, ரித்வி சாத்வி ரித்தம்பரா, அப்புறம் இந்த கங்கனா ராவத், இந்த மாதிரி வந்து ரொம்ப அனல் கக்கும் மதவெறி பேச்சுக்களை, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரமுகர்களில் முக்கியமானவராக இன்ற காலகட்டத்தில் இருப்பவர் அந்த மாதவி லதா. தெளிவாக அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை அந்த தொகுதியில் மேற்கொண்டிருக்கிறார். நேற்றைக்கு அவர் போட்டியிடக்கூடிய ஒவாசியை எதிர்த்து அவங்க போட்டிடுறாங்க. உள்ளே பூந்துருக்காங்க. போய் அவங்க வந்து ஓட்டர் ஐடியை காமி ஹிஜாபை கைட்டுன்றாங்க. அது வந்து யார் கேட்கணும்னா இவர் கேட்கலாம். போலிங் ஆஃபீஸர் தான் கேட்க முடியும். இப்போ ஓட்டு போட போகும்போது ஹிஜாபை போட்டிருக்காங்க அப்படின்னா முகத்தை காமிக்கணும் ஐடி கார்டில்னு ஆஃபீஸர் கேட்கறது தப்பு கிடையாது, சட்டப்படி உரிமை இருக்குது. அப்படி கேட்டால் முகமூடியை வந்து அவங்க வந்து முகத்திரையை வந்து அந்த வெயில்னு வாங்க இல்லையா, ஹிஜாபை வந்து அவங்க நீக்கிட்டு தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். பட் அதுக்கு முறை இருக்குது. அதுக்கு வந்து போலிங் ஆஃபீஸர் வந்து அதை கேட்பார். சம்டைம்ஸ் லேடி ஆஃபீஸர்ஸை வச்சு, லேடி கான்ஸ்டபிள்ஸை வச்சு தான் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் லேடி ஆஃபீஸர்ஸ் இல்லை அப்படின்னா தான் போலிங் ஆஃபீஸர் கேட்க முடியும்.
இவர் வந்து மாதவி லதாக்கு வந்து நீ முகத்தை தூக்கி காமி, நீ ஹிஜாபை கழட்டின்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான அதிகாரமும் இருப்பதாக எனக்கு தெரிந்தவரையில் இல்லை. ஆனால் அவங்க அந்த மாதவி லதா ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் அ கேண்டிடேட் வந்து ஓட்டர் ஐடியை வாங்கி செக் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குன்னு. கண்டிப்பாக இல்லை, கமிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா தவறு, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லைன்னு போலீஸ் எஃப்ஐஆர் அவங்க மேலே பதிவாயிருக்கு. அதாவது இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, அங்கே கண்டிப்பாக அவர் தோற்க போவது உறுதி. அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மதவெறி பிரச்சாரம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக எப்படியாவது வன்முறையை கட்டவிழ்த்து விட வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். இந்த இன்னொரு பேச்சு அந்த அம்மா பேசினாங்க, அவங்க மாதவி லதா. அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒவாசியோட தம்பி அக்பருதீன் ஒவாசின்னு இருக்கார். அவர் என்ன சொன்னார், 15 நிமிஷம் போலீஸ் ஒதுங்கி நிற்கட்டும், நாங்கள் பார்த்துக்கிறோம்னாரு. இந்துக்களுக்கு வெளிப்படையாக அவர் எடுத்தவர். ஏன்னா இஸ்லாமியர்கள் தாக்கப்படுகிறார்கள், போலீஸ் வந்து இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக நிற்குது. நாங்கள் அதனால் என்ன கேட்குறோம், போலீஸ் தான் எங்கள் கையை கட்டி போட்டிருக்கு, நீ ஒதுங்கிக்கோ, 15 நிமிஷம் நீங்கள் ஒதுங்கிக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பீச். அதாவது அக்பருதீன் ஒவாசி 15 நிமிடம் காவல்துறையினரை ஒதுங்கி இருந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்வோம்னு சொன்ன அந்த ஸ்பீச் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப பழைய ஸ்பீச் அது, திங்க் 10-12 வருஷமா இல்லை. அதற்கு அந்த மாதிரி பேச்சை இந்த பிரச்சாரத்தில் இவங்க மாதவி லதா பேசினாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 15 நிமிஷம் வேணாம், 13 செகண்ட் போதும்னாங்க. சும்மா இதெல்லாம் வந்து பிளேயிங் டு த கேலரிஸ். ஆனால் இதோட மறைப்பொருள் என்னன்னா, இஸ்லாமியர்களுக்கு விடுக்கப்படக்கூடிய அந்த அந்த ஒரு மிரட்டல். அது தெளிவாக அந்த அம்மா வந்து மிரட்டினாங்க. அந்த மாதிரி 13 செகண்ட் போலீஸ் ஒதுங்கி நின்னா போதும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இந்த பிரச்சாரம் எவ்வளோ கீழ்த்தரமான பிரச்சாரமாக நடந்தது. இந்த தடவை தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதுமே பிரதமரே எந்த அளவு வெறுப்பு பேச்சை பேசினார், அதுதான் கேட்க வரேன் சார். தலைமையிலிருந்து அந்த தொண்டர்கள் வரை இப்படியே ஒரு பிரச்சாரம், அதுவும் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே ஒரு பிரச்சாரம் நேரடியாக அப்படின்னும் போது எப்படி? மன்னனை வழி மக்களை வழி, மோடி வழி காமிச்சாரு, பள்ளங்கண்ட பக்கம் தண்ணி போகும்னு எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. அதனோட தொடர்ச்சியாக தான் அவங்க மாதவி லதா 13 செகண்ட் ஒதுங்கிக்கோங்க போலீஸ்லாம் அவங்க பேசினாங்க. ஸோ இது வெறுப்பு பேச்சு இல்லை சார். உறுதியாக அவங்க நம்புகிறாங்களா இஸ்லாமியர்கள் தேவையே இல்லை, அவங்களுடைய ஓட்டு தேவையே இல்லைன்றதை அவங்க நம்புகிறாங்க. அவங்க நம்புகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்து கன்சல்டேஷன் இருந்தால் போதும், ஓட்டு எனக்கு வேணாம் போடான்றாங்க. எல்லா இந்துக்களும் ஓட்டு போடுவாங்கன்ற போட மாட்டாங்க. இல்லை, நம்பிக்கை இருக்கா அவங்களுக்கு? அவங்க நினைக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, முஸ்லீம் ஓட்டு பிரியுது, ஹிந்து ஓட்டை கன்சல்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தலைகீழ் இந்த எலெக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குன்னு சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க. முஸ்லீம் ஓட்டு கன்சல்டேட் ஆகுது, ஹிந்து ஓட்டு பிரியுது. வெஸ்ட் பெங்காலில் தான் நடந்துகிட்டு இருக்கு. முஸ்லீம் ஓட்ஸ் பெரிய அளவில் 27% முஸ்லீம் ஓட்ஸ். இந்தியாவிலே முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க மாநிலம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு ஆதரவாக சங்கேஷலி இன்சிடெண்ட்டில் வந்து பெரிய அளவில் அவர்கள் வந்து வன்முறையில் பிஜேபி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிச்சுன்றது இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் வந்து மிரட்டி காசு கொடுத்து கம்ப்ளைண்ட் சொல்ல வச்சாங்க. அப்புறம் இல்லாத பொல்லாத சொன்னாங்கிறதெல்லாம் ஒன்றா இப்போ வெளியில் வருது. அதனால் முஸ்லீம் பாப்புலேஷன் இப்போ கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு, ஹிந்து பாப்புலேஷன் வந்து கன்சல்டேட் ஆகலை பிஜேபிக்கு ஆதரவாக. ஸோ எதை வந்து பிஜேபி வந்து ஒரு டூலாக பயன்படுத்திச்சோ இந்த முறை அதை அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தெரியுது. 60% இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது. அந்த தொகுதியை இன்ஃபேக்ட் சொல்ல போனீங்கன்னா அந்த ஹைதராபாத் கான்ஸ்டியூன்சி அவங்க வந்து முத்தலாக்க நீக்கினது இதெல்லாம் போய் சொல்லி ஓட்டு கேட்குறாங்க, இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் வெளிப்படையாக ஒரு மத பிரிவினருக்கு எதிராக போய் இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து, நீங்கள் முகமூடி வந்து இஸ்லாமிய பெண்கள் மட்டும் போடலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜைன பெண்கள் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மார்வாடி பெண்கள் வந்து நீங்கள் அவங்களும் வந்து அந்த வெயிலுன்னு சொல்லக்கூடிய அந்த முகத்திரைய பெண்கள் போட்டிருப்பாங்க. அதை நீக்கி உங்கள் முகத்தை பார்க்கணுன்னு கேட்கக்கூடிய அதிகாரம், சட்ட அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா போலிங் ஆஃபீஸருக்கு தான் இருக்குது. அந்த போலிங் ஆஃபீஸர் கூட சம்டைம்ஸ் அவங்க ரெசிஸ்ட் பண்ணும்போது பெண் அதிகாரிகள் காவல்துறையினரை வரவழைத்து பக்கத்தில் இருக்க வச்சுக்கிட்டு தான், பெண் காவலர்களை வர வச்சு தான் அவங்க அதை எடுத்துகிட்டே பார்ப்பாங்க. ஸோ இவங்க இந்த பண்ணது இது வெறுப்பு பிரச்சாரம், ஹேட் ஸ்பீச் அண்ட் ஹேட் கேம்பெயின். ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கு, அதாவது வெறுப்பு பேச்சுக்களை பேசுபவர்கள் மீது யாரும் புகார் கொடுக்க வேண்டும் என்று காவல்துறை காத்திருக்கக்கூடாது, நேரடியாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2022 உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்குது. ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணல. பிரதம மந்திரியே பேசுகிறாருன்னும் போது அதுக்கு 10 படி கீழே இருக்கவங்க என்ன செய்வாங்கன்றதுக்கு நாம் தெளிவாகவே அதை புரிந்து கொள்ளலாம். அதான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்தோம், அந்த ஒரு மசூதியை பார்த்தோன்னா ஒருத்தவங்க அந்த அம்பு விடுற இந்த அம்மா தான், அது அவங்க தான், இவங்க தான். அதாவது இந்த பிரச்சாரம் முழுவதும் கடந்த கிட்டத்தட்ட 3 வார காலம், இந்த நேற்று தான் தேர்தல் முடிஞ்சது, 3 வார காலம் தன்னுடைய தொகுதியில் அந்த அம்மையார் மாதவி லதா எல்லா விதங்களிலும் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுத்தார். எல்லா விதங்களிலும் அவர் முன்னெடுத்தார். நீங்கள் சொன்னீங்களே இந்த வில்ல விடுறது, ஸ்பீச்சஸ், அந்த மாதிரி உங்களுக்கு 15 நிமிஷம் தான்டா கேட்டீங்க, நான் எனக்கு 13 செகண்ட் போட்டு சும்மா பிளேயிங் டு த கேலரிஸ், இந்த சொல்லுவோம் இல்லை சவடால் விடுறதுன்னு வாங்கல, வாய்ஸ் சவடால் விடுறதுன்றாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ளோவில் என்னென்ன வருதோ அதெல்லாமே, ஃப்ளோவில் என்னென்ன வருதோ அதெல்லாம் விடுறது. அது ஃப்ளோவில் வருதுன்றது உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வருது. அதுதான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஆபாச பேச்சுக்களுக்கும் வெறுப்பு பேச்சுக்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆபாசமாக பேசக்கூடியவன் நிறைய பேர் இருக்கான் நாட்டில், எல்லா கட்சியிலையும் இருக்கான். அந்த ஆபாச பேச்சுக்கள்
வேற. ஆனால் இது வெறுப்பு பேச்சு, ஒரு சமூகத்தினருக்கு எதிராக கிளப்பி விடக்கூடிய வெறுப்பு பேச்சு. இது ரொம்ப ஆபத்தானது. ஸோ அவங்க காலாகாலமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த வெறுப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள். இதுதான் தங்களுக்கு வாக்குகளை கொண்டு வந்து சேர்க்கும். தங்களுடைய 10 ஆண்டு கால சாதனைகளையோ, ராமர் கோயில் கட்டினதோ, 370 நீக்கினதோ தங்களுக்கு பலன் கொடுக்காது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால தான் அவங்க இத்தகைய விஷம பிரச்சாரத்தில், வெறுப்பு பிரச்சாரத்தில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது. ஹைதராபாத் பிஜேபி எம்பியுடைய இந்த நடவடிக்கை என்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அடுத்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நம்ம சொல்லலாமா சார்? இந்த பாகிஸ்தானை பற்றி அவர் பேசும் பேச்சு, பாகிஸ்தானை பற்றி எதிர்க்கட்சிகள் பயப்படுகிறார்கள், நம்ம பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அவங்க வந்து இப்படி பயப்படுறவங்களுக்கா நீங்கள் வந்து ஓட்டு போட போகிறீங்க அப்படின்ற ஒரு அடுத்த பிரச்சாரத்தை எடுத்திருக்காரு. அதான் ஒரு 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 கற்பனையில் ஒரு எதிரியை கட்டமைப்பது. பாகிஸ்தான் சொன்னால் தான் ஓட்டு கேட்கும், 10 வருஷம் சாதனையாக சொன்னால் ஓட்டு கேட்காதுன்னு மோடிக்கு நல்லாவே தெரியுது. பாலாகோட்டை சொல்லி 19 போயிடுச்சாரு, இந்த தடவை அந்த பருப்பு வேகாதுன்னு தெரியும். அழைகாமலே போய் 2015 நவாஸ் ஷெரீஃப் வீட்டில் உட்காந்தது யாருங்க? கூப்பிடாம போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தது மோடி தான். தப்பு கூட கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, இரு நாடு உறவுகளை மேம்படுத்துவதற்கு நீங்கள் எந்த எல்லைக்கும் இறங்கி போகலாம். என்னுடைய அண்டை வீட்டான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன்னு வாஜ்பாய் வந்து லாகூருக்கு போகும்போது, பாகிஸ்தானுக்கு போகும்போது சொன்னார். ஆனால் பாகிஸ்தானை ஒரு பூச்சாண்டியாக காமிச்சு இங்கே ஓட்டு கேட்க வேண்டிய நிர்பந்தம் மோடிக்கு வந்திருப்பது என்பது துரதிர்ஷ்டவசமானது. இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்க நிலைமையில் அவனால் வந்து வெளிநாடுகளோடலாம் சண்டை போடுற நிலைமையிலலாம் இல்லை. அவங்களே வந்து சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பாகிஸ்தான் என்று இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் சொல்கிறார். அதையும் சொல்லிட்டு தான் அப்புறம் என்ன, அந்த நாடு வந்து ரொம்ப ஃபெயில்டு ஸ்டேட்னுவாங்க ஆங்கிலத்தில். 2 நாடுகளும் ஒரே காலகட்டத்தில் தான் விடுதலை பெற்றன. ஆனால் பாகிஸ்தான் இஸ் அ ஃபெயில்டு ஸ்டேட். இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. இந்தியா ஒரு வளர்ச்சி அடைந்த விரைவில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாக இருக்குது. பாகிஸ்தானை இன்றைக்கு எதிரியாக மோடி சில ஆண்டுகளுக்கு முன்பு வேண்டுமானால் பேசியிருக்கலாம். இன்றைக்கு பாகிஸ்தானை இந்தியாவுக்கான எதிரியாக கட்டமைப்பது என்பது அபத்தமான, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசியல் என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எதிரியை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்பயுமே ஒரு எதிரியை கட்டமைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட எதிரியாகத்தான் இன்றைக்கு நாம் பாகிஸ்தானை பார்க்க வேண்டும். பாகிஸ்தான் பூச்சாண்டி இந்த முறை பிஜேபிக்கு பலன் கொடுக்காது என்று தான் நான் நம்புகிறேன். இந்த 4 கட்ட தேர்தலில் பாகிஸ்தான் வரைக்கும் வந்தாச்சு சார். இன்னும் என்னென்ன எதிர்பார்க்கலாம்? இன்னும் கீழே போவோம். மோடி வந்து முஸ்லீம்களை என்ன சொன்னார், இந்துக்கள் தாலி அறுத்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்னாரு. எருமாடு வந்தது, பாகிஸ்தான் வந்துடுச்சு. காங்கிரஸ் வந்ததுன்னா ராமர் கோயிலை கூட்டி சீல் வச்சுடுவாங்க, பாபர் கூட்டம் போட்டுருவாங்க, 370 மறுபடியும் கொண்டு வந்துடுவாங்கன்னாரு. இந்திய கிரிக்கெட் அணியில் வந்து முஸ்லீம்ஸுக்கு நிறைய பேர் சேர்த்துருவாங்கன்னாரு. இன்னும் என்ன அபத்தங்கள் வருன்றது அது உங்கள் கற்பனைக்கு விடப்படுகிற சவால். மோடியின் பேச்சு, இந்த தேசத்தின் பிரதமரின் பேச்சு எந்த அளவுக்கு மலிவானதாக மாறிப்போகும் என்பதற்கு எந்த எல்லைகளும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். தோல்வி பயம் மோடியை பிடரியை பிடித்து ஆட்டுகிறது. அதனால தான் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனால் இதில் வாயில் வந்த பேச்சு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட், உணர்ச்சி வேகத்தில் பிரதமர் பேசுகிறார் என்று தயவுசெய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது நன்கு திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடுவதன் மூலம் இந்த தேர்தலில் இந்துக்களின் வாக்குகளை அறுவடை செய்து தான் மீண்டும் சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துடலான்னு மோடி நம்புறாரு. தன்னுடைய 10 ஆண்டு கால சாதனைகளோ, உண்மையிலேயே அவங்களுடைய சாதனை ராமர் கோயில் கட்டினதும் 370 நீக்கினதும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, தேர் ரியலி அச்சீவ்மெண்ட்ஸ் தான். பல நூற்றாண்டுகளுக்கு இது பேசப்படும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை சொல்லி அவங்களால ஓட்டு கேட்க முடியல. ஏன்னா மக்கள் வந்து அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எதிர்பார்க்குறாங்க. அப்போ வந்து எதிரியை கட்டமைக்கிறது, சோத்துக்கு வழியிலன்னா கூட நான் வந்து பாரு இஸ்லாமியனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன்ற அந்த அற்ப திருப்தி, அந்த துவேஷம், அந்த வன்மம், சிறுபான்மையின மக்கள் மீதான அந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட கோபம், ஒரு காழ்ப்புணர்ச்சி, இவற்றையெல்லாம் மோடி வந்து இது ஆழ் மனசில், ஒவ்வொரு இந்துவின் ஆழ் மனதிலும் இது ஏதோ ஒரு ரூபத்தில், குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கவங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை தினமும் கிளறி 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 கொண்டு வருகிறார், கிண்டி 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 கொண்டு வரார் மோடி வெளியில். இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. தெரிஞ்சு தான் பிரதமர் இதை பேசுகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வேண்டுமென்னா 3 வாரத்தில் தேர்தல் முடிவுகள் வர இருக்கின்றன. ஜூன் 4ஆம் தேதி. யார் வேணால் ஜெயிக்கட்டும், யார் வேணால் தோக்கட்டும், அது மக்கள் தீர்ப்பு. அது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்திய வரலாறில் பேசப்படும். ஏனெனில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் தன்னுடைய குறுகிய அரசியல் நலனுக்காக, தேர்தல் வெற்றிக்காக தன் சொந்த மக்களில் ஒரு பிரிவினருக்கு, அதுவும் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பெரும்பான்மையின மக்களை உசுப்பி விட்டார். வன்முறையை கட்டவிழ்த்து விட பிரயத்தனப்பட்டார். அவர் இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் சென்று தன்னுடைய சொந்த மக்களில் ஒரு பிரிவினருக்கு எதிராக இன்னொரு பிரிவினரை தூண்டிவிட்டார், உசுப்பி விட்டார் என்று வரலாறு கண்டிப்பாக மோடியை பற்றியும் பிஜேபியை பற்றியும் அவருடைய இந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை பற்றியும் பதிவு செய்யும். அதனால் தான் சொல்லுகிறேன், வரும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பேசப்படக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். முடிவுகள் எப்படி போனாலும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்
தன்னுடைய சொந்த மக்கள் 15% மக்கள் 20 கோடி மக்களுக்கு எதிராக வன்மத்தை கக்கி 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 துவேஷத்தை வளர்த்து 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 அவர்களை நிரந்தரமான அச்சத்தில் வைத்திருந்தார் என்று தான் வரலாறு மோடியை பதிவு செய்யும். இது நம் காலகட்டத்தின் கொடுமை, சோகம், அவலம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல தரப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.